நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூபிஐ பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை என்பது அதிகமாகிவிட்டது. அதில் பெரும்பாலானோர் கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட யூபிஐ செயலிகளை பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்துகின்றனர். இப்படியான நிலையில் யூபிஐ விதிமுறைகளில் வருகின்ற ஆகஸ்ட் முதல் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே இனி அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு உள்ளது என்பதை செக் செய்ய முடியும். நாள் ஒன்றுக்கு 25 முறைதான் மொபைல் எண்ணில் வங்கி கணக்குகளின் பட்டியலை பார்க்க முடியும். ஆட்டோபே பரிவர்த்தனைகளை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே செய்ய முடியும். இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற அனைத்து யூபிஐ செயலி பயனர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா தற்பொழுது பெரும்பாலான மக்களால் அனைத்து டிரான்சாக்சனுக்குமே யூபிஐ பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அமலுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன மாற்றம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 முறை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத யூபிஐ செயலிகள் பயன்படுத்தி பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு நாளைக்கு 25 முறை மட்டும்தான் மொபைல் எண்ணில் வங்கி கணக்குகளுடைய பட்டியலை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஆட்டோபேலாம் செட் பண்றது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.